வணக்கம். நான் புத்திரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு பிரபலமான கதாநாயகனுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். தெலுங்கு துறை உலகில் ஒரு முன்னணி கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தெலுங்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட அவருக்கு நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. வட இந்தியாவிலும் புகழ்பெற்ற ஒரு சிறந்த கதாநாயகனாக விளங்கி கொண்டிருக்கும் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னால அவருடைய திரைத்துறையில் அவர் எப்படி வலம் வந்து கொண்டிருக்கின்றார், அவருடைய குடும்பம், அவருடைய பின்னணி குறித்து சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அல்லு அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு திரைப்பட உலகில் ஒரு முன்னணி திரைப்பட நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அல்லுங்கிறது அவருடைய ஃபேமிலி நேம், ஒரு குடும்ப பேராக இருக்கின்றது. இவர் பிறந்தது ஏப்ரல் 8 1983 பிறந்திருக்கின்றார். ஒரு தெலுங்கு திரைப்பட நடிகரும், தயாரிப்பாளரும், விளம்பர நடிகரும், நடன கலைஞரும், இது போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞனாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் அவர்கள் பல்வேறு தெலுங்கு படங்களில் நடித்து கொண்டு வருகின்றார். அந்த படங்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வேறு மொழியிலும் வெளியிடப்பட்டு இவருக்கு தெலுங்கு மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் உலகம் எங்கும் இவருக்கு இப்பொழுது ரசிகர்கள் அதிகமாக இவரை பின்தொடர ஆரம்பித்திருக்கின்றனர். இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு பீகாரில் இவர் போனப்போ சேர்ந்த க்ரௌட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு கிரேசியாக அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் என்னென்ன படம் நடிச்சிருக்காருன்னா ஆர்யா, தேசமுகுடு, சங்கர்தாதா ஜிந்தாபாத், ஆர்யா 2, வருடு, வேதம், ரேஸ் குர்ராம், சன் ஆஃப் சத்யமூர்த்தி, புஷ்பா பார்ட் 1 பார்ட் 2 இதெல்லாம் நடித்திருக்கின்றார். இப்பொழுது படங்களில் சிறப்பாக நடித்து கொண்டு வருகின்றார். தற்போது அட்லி அவர்களுடைய இயக்கத்தில் கூட அவர் ஒரு புது படத்தில், சன் பிக்சர்ஸோட புது படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 படங்களுக்கிட்ட ஒரு கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கின்றார். இவர் ஆந்திரா அரசோட உயர் விருதுகளை கூட பெற்றிருக்கின்றார். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்திருக்காருங்க. ஏப்ரல் 8 1983 பிறந்தார். இவருடைய இருப்பிடம், இவர் வசிக்கக்கூடிய இடம் ஹைதராபாத், தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடம். இவருக்கு எமன பேர் வர ரசிகர்கள் செல்லமாக அழைக்கின்றார்கள் என்றால் அர்ஜுன், பன்னி, மல்லு அர்ஜுன், ஸ்டைலிஷ் ஸ்டார், ஐகானிக் ஸ்டார் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் இவரோட ரசிகர்கள் இவரை அன்புடன் அழைக்கின்றனர். இவர் 2003 முதல் தற்போது வரை சிறப்பாக கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கின்றாருங்க. இவருடைய குடும்பம் ஒரு புகழ்பெற்ற குடும்பம். இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா அல்லு அரவிந்த் தான் இவரோட அப்பா. அவர் சிறந்த ஒரு தயாரிப்பாளராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார். இவருடைய அம்மா நிர்மலா அல்லு, இவருடைய மனைவி ஸ்னேகா ரெட்டி. இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இவரோட உறவினர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்லு சீரிஸ் தான் இவருடைய சகோதரர். சிரஞ்சீவி, தெலுங்கு திரையுலகில் மெகா ஸ்டாராக கருதப்படக்கூடிய சிரஞ்சீவி அவர்கள் இவருடைய தந்தை வழி மாமா முறையை சேர்ந்தவர். ராம் சரண் அவர்கள் தந்தை வழி மைத்துனர். நாகேந்திர பாபு இவருக்கு மாமா முறையை சேர்ந்தவர். அதேபோல இன்னைக்கு ஆந்திரா மாநிலத்தோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் இவருக்கு மாமா முறையை சேர்ந்தவர். இப்படி இவர் குடும்பமே ஒரு புகழ்பெற்ற குடும்பமாக இருக்கின்றதுங்க. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினா இவர் ஒரு சிறப்பான ஒரு கலைஞனாக விளங்கி கொண்டிருக்கின்றார். இளமை பருவத்திலே இவருக்கு திரை நாட்டம் அதிகமாக இருந்திருந்தது. 1985 முதலே குழந்தை நட்சத்திரமாக இவர் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கின்றாருங்க. 1985 விஜேதா அப்படிங்கிற படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக இவர் அறிமுகமாகின்றார். இவர் பிறந்த ஒரு 2 வயசுலேயே திரையில அறிமுகமாகக்கூடிய ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்திருக்கின்றார். 1986 சிப்பிக்குள் முத்து படத்தில் நடித்திருக்கின்றார். ஆனால் முதல் முறையாக இவர் கதாநாயகனாக நடித்த படம் தான் கங்கோத்ரி அப்படிங்கிற படம் மூலமாக தான் இவர் தெலுங்கு படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கின்றார். இவருக்கு ஆர்யா, பன்னி, ஆர்யா 2, வருடு, யுவடு, சன் ஆஃப் சத்யமூர்த்தி, டிஜே, நான் பேரு சூர்யா, அலா வைகுண்ட பிரம்மு, புஷ்பா 1 and 2 இது மாதிரி பல்வேறு படங்களில் இவர் நடித்து வந்திருக்கின்றார். இந்திய சினிமாவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் இவரும் ஒருவராக இருக்கின்றார். 2014 ஃபோர்ப்ஸ் இந்தியா மேகசின் வெளியிட்டு பிரபலங்கள் நட்சத்திரங்களில் சிறந்த நட்சத்திரமாக விளங்கக்கூடியவர்களோட பிரபலங்களோட 100 பேர் பட்டியலில் இவரும் இடம்பெற்றுள்ளார். இவருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்குங்க. 6 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. 3 ஆந்திர மாநிலத்தின் சிறப்பு விருதுகளான நந்தி விருதுகள் கூட வாங்கியிருக்கின்றார். இப்படி பல்வேறு விருதுகள் வாங்கி இவர் சிறப்பாக கௌரவிக்கப்பட்டுள்ளார். இவர் தன்னோட அசாத்தியமான நடன திறமையினால தான் அறியப்படுகின்றார். இவர் ஒரு சூப்பரான ஒரு டான்ஸர். இவருக்கு முதல்ல ஒரு டான்ஸராக தான் இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் நடிப்பாளையும் இவரோட நடித்த திறமையாலும் திறன்பட செயல்பட ஆரம்பித்தார். இவரை ஸ்டைலிஷ் ஸ்டார், ஐகானிக் ஸ்டார் அப்படின்னா இவரோட ரசிகர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். இவர் புஷ்பா தி ரைஸ், புஷ்பா தி ரூல் அப்படிங்கிற 2 பாகங்களுமே பாருங்கள் இந்திய அளவில், உலக அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படமாக இருந்தது. அதிக வசூல் செய்த படமாகவும் இருந்தது. புஷ்பா படத்துக்கு இவர் முதல் முறையாக தேசிய விருதையும் பெற்றிருக்கின்றார். இவர் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி மீடியாஸ்லாம் நிறையா வலம் வருகின்றார். ஒரு ப்ரோ கபடி லீக் அதில் இவர் ஒன் ஆஃப் த அம்பாசடராக இருக்கார், ஒரு தூதுவராக இருக்கின்றார். அதேபோல் இவருக்கு ஆஹா அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. சோசியல் மீடியா இது மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அது. அதில் கூட இவர் தூதுவராக உள்ளார். இவர் சென்னையில்
தான் இவரோட இளமை காலத்தை கழித்திருக்கின்றார். பள்ளிக் கல்வியெல்லாம் சென்னையில் தான் இவர் படிச்சிருக்காரு. பின்னர் ஹைதராபாத்தில் எம்எஸ்ஆர் அப்படிங்கிற கல்லூரியில் வணிக நிர்வாகத்தில் இவர் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருக்கின்றார். இவர் 2023ஆம் வருடம் புகைப்பிடித்தல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயல்கள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர் கோயில் புனரமைப்பு தொடர்பாக பல்வேறு வகையான சேவை பணிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர் பல்வேறு சிறப்பம்சங்கள் புரிந்திருந்தாலும் இதன் மேல சில சர்ச்சைகள், கைது, வழக்கு இது போன்ற பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதன் அடிப்படையில் 2024ஆம் வருடம் இவர் வந்து இவரோட ரசிகர்களை ஒரு ராணுவம் போன்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் காரணமாக இவருக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் கேஸ் கூட இருக்கு. அதேபோல் டிசம்பர் 4, 2024 இவரோட இந்த புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆனப்ப ஹைதராபாத்தில் ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்க போகிறப்ப கூட்ட நெரிசலில் ஒரு பெண் இருந்தார். அவருடைய சில பிரச்சனைகளால மகன் காயமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாகவும் இவருக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு உள்ளது. கைதும் செய்யப்பட்டார். சில மணி நேரங்களிலே வந்து தெலுங்கானா ஹைகோர்ட் இவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கி இவரை விடுதலை செய்தது. இது வந்து சில சர்ச்சைகள் இருந்தாலும் இவர் வந்து ஒரு சிறந்த தெலுங்கு திரைப்பட நடிகராகவும் இந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகராகவும் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராகவும் இன்னைக்கு வந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றார். முக்கியமாக வட இந்தியாவில் வந்து இவருக்கு நல்ல ஒரு கிரேஸ் இருக்குங்க. நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு காலத்தில் பாலிவுட் மட்டுமே வந்து இந்திய திரையுலகம் வந்து தூக்கி கொண்டாடியது. தென்னிந்திய மொழிகளுக்கு, தென்னிந்திய படங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்காது. இன்னைக்கு தென்னிந்திய நடிகர்கள்லாம் இந்திய அளவில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவில் சிறப்பாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்ம ரஜினிகாந்த், கமல்ஹாசன், நம்ம தமிழ் நடிகர்கள் கூட விஜய், சூர்யா ஒரு சமயம் வந்து தெலுங்கு திரையுலகில் வந்து சிறப்பாக ஒரு பேர் இருந்துச்சு. அது மாதிரி இந்த இவர் அல்லு அர்ஜுன், இது மாதிரி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் வந்து இந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகராக இந்த காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இவரோட ஜாதகத்தில் இந்திய அளவில் சிறந்து விளங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதுக்கான சிறப்பம்சங்கள் அவருடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்திருக்கின்றன, அவரோட பிறந்த அடிப்படையில் நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை சார்ந்து அவருடைய கிரக அமைப்புகள் அடிப்படையில் இவரோட திரைத்துறையில் சாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுவாக இருந்தது. இவருடைய குடும்பமே வந்து ஒரு சிறப்பான குடும்பமாக, ஒரு திரைத்துறை சார்ந்த குடும்பமாக அவர் பின்னணி பொருந்தியவராக இருப்பதற்கு என்ன காரணம், இதையெல்லாம் நம்ம இப்போ தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் லக்னம் வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மாந்தியும், இவருடைய 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, குரு ஆட்சியாக, 8ல் சூரியன், 11ல் புதன், கேது, 12ல் சந்திரன், செவ்வாய். ஒருத்தர் திரைத்துறையில் குறிப்பாக நடிகராக சாதிக்கணும்னா அவருடைய 3ஆம் இடம் எப்படி இருக்குது, அவருடைய 8, 9ஆம் இடம், குறிப்பாக 9ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், 11ஆம் இடம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு திரைத்துறையில் சாதிக்க முடியுமா அப்படின்னு தெரிய முடியும். இதேபோல் 5ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் இதெல்லாம் வந்து குறிப்பாக நம்ம பார்க்கணும். 4ஆம் இடம் வந்து மக்களோட அண்டை ஈர்க்கக்கூடிய இடமாக இருக்கும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்த இணைவு வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்து உயர்த்தியது. அதேபோல் சுக்கிரன், செவ்வாய் எல்லாம் எப்படி இருக்குது, ரஜினிகாந்த் அவர்களுக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கும். அதுபோல் சுக்கிரன், செவ்வாய் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை பொறுத்து அவர் வந்து திரைத்துறையில் சாதிப்பார்களா. சுக்கிரன், செவ்வாய் இல்லைனா கேது, செவ்வாய், கேது, சுக்கிரன் இது போன்ற அமைப்பு பொருந்தியவர்கள்லாம் திரைத்துறையில் சிறப்பாக வளம் வர சாத்தியக்கூறுகின்றன. அதை சார்ந்து இவருக்கு வந்து நவாம்சம் வந்து ஒரு சிறப்பான அமைப்பை பொருந்திருக்கின்றன. இவரோட லக்னாதிபதியை பாருங்கள், சந்திரன் 12ல் மறையக்கூடிய அமைப்பு. அதனால தான் இவர் வந்து பிறப்பையே பாருங்கள், இவர் வந்து பூர்வீகம், அதாவது இவரோட தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் கூட இவர் பிறந்தது தமிழ்நாட்டில் சென்னையில் தான் பிறந்திருக்கின்றார். இவரோட குறிப்பாக 3, 4, 5, 9, 11 இது போன்ற இடங்கள்லாம் பார்க்கணும்னு சொன்னார். இவரோட 3ஆம் அதிபதியான புதன் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது மிக யோகமான அமைப்பை கொடுக்குது. அதேபோல் 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 6ஆம் இடத்துல குருவோட சேர்ந்த இணைவு வந்து நல்ல அமோக பலங்களை கொடுக்குது. இவருடைய 9ஆம் அதிபதியான குரு 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்குது, சிறப்பான அமைப்பு. அதேபோல் இவருடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து வருது, மிக மிக யோகமான அமைப்பை கொடுத்திருக்கின்றது. நல்ல யோகமான நவாம்சம் அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். இவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருடைய முழுமையான பலன்களை நம்ம இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதையும் சார்ந்து இவருடைய தசாபதிகள் இவருக்கு எப்படி போயிட்டு இருக்கு, இவருக்கு வந்து இப்போ நடிக்கக்கூடிய படங்கள் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு எது காரணமாக அமைந்தது, எதிர்காலம் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இவருக்கு ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வெள்ளிக்கிழமையில் திருவோணம் 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் மகரம் ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இவருடைய லக்னத்தில் கேது, 2ஆம் இடத்துல சந்திரன் மாந்தி, 4ல் சூரியன், 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆட்சியாக இருக்கு பாருங்க, 7ஆம் இடத்துல ராகு, 11ல் வந்து சனி வக்கரமாகவும் உச்சமாக இருக்கு, 11ல் ராகு மறையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் வக்கரமாக இருக்கு. நல்ல சிறப்பான யோகம் பொருந்திய ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். அதேபோல் இவருடைய லக்னாதிபதியான குரு 12ல் மறையக்கூடிய அமைப்பு. இவர் வந்து இது போன்ற அமைப்பில் உள்ளவங்களாம் பிறந்ததே வந்து இவர் வெளி மாநிலத்தில் தான் பிறந்தார். அதேபோல் இவர் வெளி மாநிலங்களில் சாதிக்கக்கூடிய யோகம் பொருந்தியவராக இருப்பது காரணமாக இருக்குது குரு. இந்த குரு சார்ந்த தசாபதிகள் இருக்கும்போது இவர்கள் வந்து வெளி மாநிலம் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவருக்கு வந்து அதுவும் வக்கரமாகவும் இருப்பதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கின்றது. இவருடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் நல்ல அன்புள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். நல்ல பெரிய இலக்குகள், லட்சியங்கள், உயர் நோக்கம் கொண்டு செயல்படுவராக இருக்கின்றார்.
அதேபோல் இவருக்கு வந்து நல்ல அறிவுத்திறன் இருக்கும், கலைத்திறன் இருக்கும், திறன் வடிவமைப்பு, டிசைன், எபிலிட்டி, கெப்பாசிட்டி, திட்டமிடும் திறன் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதேபோல் ஆடை, அலங்காரம், ஆபரணம் பிரியராக இருப்பார். இவருக்கு வந்து அதேபோல் உணவு சார்ந்த ஒரு உ வாழ்வியல் தேவைகள் சார்ந்த ஈடுபாடுகள் வந்து மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இவர் வந்து முன்பே குறிப்பிட்டபடி ஒருத்தவங்களோட திரைத்துறையை சாதிக்கணும்னா அவங்களுக்கு கேது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவருக்கு லக்னத்தில் கேது இருந்தாலும் கேது 5ஆம் பார்வையாக, கேதுக்கு பார்வை இல்லை இருந்தாலும் 5ஆம் இடத்துல பாருங்கள், கேதுலேருந்து 5ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்குது. நான் முன்பே குறிப்பிட்டேன், சுக்கிரன், செவ்வாய், கேது இந்த மூன்றும் வந்து ஒருத்தருக்கு நல்ல சுபத்துவமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் விளையாட்டுத்துறை, திரைத்துறை, இது போன்ற அமைப்புகள், வெளிநாடு, பூர்வீக சொத்து அமைப்புகள், நிலம், வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, அவங்க வாழ்க்கையில் வந்து அமோகமாக வெற்றி பெறக்கூடிய ஜாதக வலிமை பிறந்தவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஜெயித்தே தீர்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கேது, செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் வந்து சுபத்துவமாக பெற்ற ஜாதக அமைப்பை பொருந்தியவர்கள். அதன் அடிப்படையில் அவருக்கு செவ்வாய் ஆட்சியாக சுக்கிரனுடன் இணைந்திருக்கின்றது. அதேபோல சுக்கிரன் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திர சார அமைப்பையும் பெற்றிருக்கின்றது. இவர் வந்து சிறப்பான 5ஆம் இடம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு புதன், செவ்வாய் வந்து 5ஆம் இடத்தில் இருக்கும். அவர் சிம்ம லக்னம், செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கும். இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் இமேஜ் கிடைக்கிறனாலே அவங்களோட 5ஆம் இடம் வந்து சிறப்பாக இருக்கணும். அதேபோல் இவருக்கு நல்ல குணநலன்கள் பொருந்தியவராக இருக்கின்றார். இவர் நடனக்கலை, நடன திறன் படைத்தவராக இருக்கிறது காரணமே இந்த சுக்கிரன், செவ்வாய் தான். அது வந்து இவர் நல்ல ஒரு டான்ஸராக இவரை வந்து மாற்றி காட்டியிருக்கின்றது. இதுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவரோட குடும்பம் பாருங்கள், 2ஆம் அதிபதியான சனி வந்து 11 உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் லாபஸ்தானத்தில். இவர் குடும்பமே பாருங்கள், இவரோட தயாரிப்பு சார்ந்து சிறந்து விளங்குகின்றார்கள், திரைத்துறையில் சிறந்து விளங்குகின்றார்கள். இவரோட மாமா முறையில் தான் வந்து இவருடைய சிரஞ்சீவி ஆகட்டும், இவருடைய உறவுகள்லாம் வராங்க. அவங்களாம் பாருங்கள், 2ஆம் தாய்மாமா முறை வந்து 2ஆம் இடம் காட்டினாலும் வந்து வேறு மாமா வகையில் சின்ன தாய் மாமா, மற்ற மாமா வகை உறவுகள் வந்து இந்த 2, 5, 11 இது போன்ற இடங்கள், 2, 6, 11 இது போன்ற இடங்கள் காமிக்கும். 2ஆம் இடம் அதிபதி 11 உச்சமாக இருக்காரு. அதேபோல் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருக்காரு. 11ஆம் இடம் வந்து சனி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் 5ஆம் இடத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இவருடைய குடும்ப உறவுகள் வந்து பாருங்கள், ஒரு சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அதேபோல தாய் தந்தை சார்ந்த அமைப்பும் வலுவாகவே இருக்கின்றது. 4ஆம் அதிபதி குரு வந்து 12 மறைஞ்சாலும் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற அமைப்பாக இருக்கட்டும், இவருடைய 9ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், இவர் அனைத்துமே வந்து மிக மிக சிறப்பாக பெற்றிருக்கின்றார். முன்பே குறிப்பிட்டபடி ஒருத்தர் திரைத்துறையில் சாதிக்கணும்னா அவருடைய 3ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லக்னாதிபதி 12 மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. 3ஆம் அதிபதி இவருக்கு வந்து சனி உச்சமாக இருக்காரு. 4ஆம் அதிபதி 12 மறையக்கூடிய அமைப்பு. இவருடைய 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்குது. அதேபோல் 8ஆம் இடம் சிறப்பாக இருக்கான்னு பாருங்கள். 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு குடும்பம் வந்து திரைத்துறை சார்ந்த குடும்பமாகும். 9ஆம் இடம் வந்து ஒரு கதாநாயகனாக சிறந்து விளங்குவதற்கு 9ஆம் இடம். 9ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே யோக பலன்களை பெற்றிருக்கின்றார். அதுபோல் அரசு கௌரவம் இதெல்லாம் வந்து 10ஆம் இடம் சார்ந்ததாக இருக்கும். 10ஆம் அதிபதி வந்து புதன் 5ஆம் இடத்திலிருந்து வருவதும் கூட சிறப்பான பலன். குறிப்பாக இவருக்கு கிரக அமைப்புகள் வந்து சிறப்பாக இருந்தாலும் அதையும் தாண்டி இவருக்கு நடக்கக்கூடிய தசாபதி அமைப்புகள் தான் இன்னும் அவருக்கு பலன்களை வந்து இரட்டிப்பாகவும் யோக பலன்களாகவும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றன. இவர் வந்து கல்வி பார்த்தீங்கன்னா வணிகத்தில் படித்த கூட இவரோட குரு வக்ரமா 4ஆம் அதிபதியான குரு வக்ரமா 12 மறையக்கூடிய அமைப்பு. இவர் வந்து ஒரு இளங்கலை பட்டம் மட்டும் பெற்றிருக்கின்றார். அதுவும் வந்து வணிகம் சம்பந்தப்பட்ட இளங்கலை பட்டம் பெற்றிருக்கின்றார். அதுபோல இவர் குழந்தை நட்சத்திரமாக சிறந்து விளங்குவதற்கு காரணமும் இவருடைய 11ஆம் அதிபதி தான். 8, 11 சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்க குழந்தை நட்சத்திரமாக சிறந்து விளங்குவார்கள். இது போன்ற எல்லா அமைப்புகளுமே சிறப்பாக அமைப்பெற்றிருக்கின்றார். இவர் இந்த விளம்பரம், அதுபோல் அம்பாசிடர், இது போன்று ஒரு தூதுவராகலாம் செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் தான். 11, 12 இது சிறந்தாங்க. ஒரு மாடலாக இருப்பாங்க. நல்ல ஒரு விளம்பர தூதுவர்களாக இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட 3ஆம் இடம் 11, 12 நல்லா இருக்கணும். அதேபோல் 3ஆம் அதிபதி 11 உச்சமாக இருக்கட்டும், 11, 12 2 அதிபதிகளுமே பாருங்கள் சிறப்பான ஒரு நிலையில் இருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இவர் விளம்பரங்கள்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. எல்லா அமைப்புகளுமே சிறப்பான அம்சங்களை புரிஞ்சு இவருடைய தசாபதி அமைப்புகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இவர் பிறந்த சந்திரன் திசை 2 வருடம் 6 மாத இருப்பில் பிறந்திருக்கின்றார். அடுத்ததாக இவருக்கு செவ்வாய் திசையும், ராகு திசையும், குரு திசையும், சனி திசையும், புதன் திசையும் இந்த ஒரு வரிசையும் படி அமைந்திருக்கின்றது. இவர் பிறந்த 2 வருஷத்தில் சந்திரன் திசையிலே இருந்ததுனால 2ஆம் இடம் சார்ந்து இவர் குழந்தை பருவத்திலே இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு குடும்பம் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. குடும்பம் சார்ந்து இவர் வந்து குழந்தை பருவம் முதலாகவே நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் 8ஆம் அதிபதியாக இருக்கு பாருங்க சந்திரன் இவருக்கு. அதனால குழந்தை பருவம் முதலே நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார். அடுத்த செவ்வாய் திசையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல நடனக் கலைஞராக தேர்ச்சி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் இவருக்கு செவ்வாய் திசை ஆட்சியாக 5ஆம் இடத்திலிருந்து அவர் தான் 12ஆம் அதிபதியும் கூட ஒரு நல்ல நடன கலைஞராக தேர்ச்சி வருவதற்கு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது. அதேபோல் அவருக்கு பொதுவாக அந்த திரைத்துறையை சாதிக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இந்த ராகு திசை வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு உதவிகரமாக இருந்திருக்கின்றது. அதை சார்ந்து இவருடைய ராகு திசை 92லேருந்து 2010 வரைக்கும் அதை சார்ந்து இவர் வந்து படங்களில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ராகு திசை முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது. ராகு வந்து இந்த தனுசு லக்னத்துக்கு ஒரு நல்ல பலன்களை வழங்கியிருக்கின்றார். இவருக்கு வந்து ராகு திசை 2010 வரைக்கும் இருந்தாலும் 2010க்கு மேலே இப்போ 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் குரு திசை போயிட்டு இருக்கு. அதனால தான் இவர் பாருங்க வெளிநாடு சார்ந்த அமைப்புகளை சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இவரோட குரு திசை 12ஆம் இடத்துல இருக்கிறது தான். வெளி மாநிலம் சார்ந்து அவர் பிறந்த இடத்துலேருந்து தூர அமைப்பிலையும் இவர் கொடியப்பி பறப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இவரோட குரு திசை வந்து நல்ல அமோக பலன்களை 2026 வரைக்கும் வழங்குது. அடுத்தது கூட சனி திசை இருக்குது. சனி திசை 11 வந்து அவர் வக்கரமாக இருந்தாலும் உச்சமாக இருக்கின்றார். அவர் வந்து 2 மற்றும் 3 கூடியவராக இருப்பதனால
சில பிரச்சனைகள் தான் இருக்கும். குடும்பம் வந்து அவருக்கு ஏற்கனவே வலுவான குடும்பமாக இருப்பதனால இவருக்கு நல்ல அமோக பலன்களை கொடுப்பதற்கு காரணமாக அமைவார். அவரும் லாப ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவருக்கு இன்னும் வெளி மாநில அமைப்பில் வந்து இன்னும் தேசிய அளவில் ஒரு சிறந்த ஒரு நட்சத்திரமாக வலம் வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமோகமான ஜாதகம். அமோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அமோகமான தசாபுத்தி அமைப்புகள் இவருக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குரு சனி அமைய பெற்றதுனால அவருக்கு கரெக்டான குடும்ப அமைப்பு எல்லாமே ப்ராப்பராக செட் ஆனதுனால இவருக்கு வந்து வாழ்க்கையில் சரியான ஒரு திசை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் இவர் வந்து சிறந்து விளங்குவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல இந்த குரு திசை 12 மறையக்கூடிய அமைப்பு பொதுவாக இந்த மறைவு அமைப்பில் இருக்கவங்களுக்கு தான் அந்த கைது நடவடிக்கை இது போன்ற சில சட்ட சிக்கல்கள் எல்லாம் மாற்றத்துக்கான காரணமாக அமையும். அது 6, 8, 12 இது போன்ற அமைப்பு. அதுதான் சில ரசிகர்கள் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. மற்றபடி வந்து இவருக்கு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரசிகர்கள்னாலே அது 7ஆம் இடம் தான். ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னாலே 7ஆம் இடம். இவருக்கு கரெக்டாக வந்து பாருங்கள், இவருக்கு வந்து ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. அந்த ராகு புத்தியில் ரசிகர்கள் சார்ந்த பிரச்சனைகளை இவர் கொஞ்சம் மாட்டிருக்காரு. இன்னும் 2026 11ஆம் மாதம் வரைக்கும் இவருக்கு ராகு புத்தி போகிறதுனால இவர் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இவருக்கு சனி தசை வந்து மிக மிக அருமையான பலன்களை கொடுக்கும். நல்ல ஒரு யோகம் பொருந்திய ஒரு சிறப்பான ஒரு ஜாதகர் அமைப்பை பெற்று இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் அவர்கள் மேலும் படங்களில் நடித்து சிறந்த ஒரு உச்ச நடிகராக விளங்குவதற்கு அவருடைய ஜாதகம் கிரக அம்சங்கள் வந்து சிறப்பாக துணை நிற்கின்றன. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.